இன்னைக்கு நம்ம மார்க் ரூம் சீரீஸ்ல ஹைட்ரஜனேஷன் அண்ட் அதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் தான் நம்ம ஷார்ட்டா படிக்க போறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். இப்போ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் ஒன்று இருக்கு. அந்த ஹைட்ரோ கார்பன்ல மல்டிபிள் பாண்ட் இருக்கும்ல, டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த மாதிரி அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ல ரெண்டு ஹைட்ரஜன் போய் உட்காரும். இப்படி ஹைட்ரஜன் போய் உட்கார்றத நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜனேஷன் சொல்றோம். அதே வாட்டர் போய் உட்கார்றத ஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஹைட்ரேஷன் அண்ட் ஹைட்ரஜனேஷனை எப்பவுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ இங்க என்ன ஆகும்? நிக்கல் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்கு. அந்த மெட்டலோட சர்ஃபேஸ்ல ஹைட்ரஜன் வந்து உட்காரும். தென் நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் வந்து உட்காரும். ஸோ மெட்டலோட சர்ஃபேஸ்ல இங்க இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் பாண்ட் என்ன ஆகும்? பிரேக் டவுன் ஆகி ஹைட்ரஜன் கூட சேரும். ஹைட்ரஜன் கூட சேர்ந்து உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனா கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தட் இஸ் ஹைட்ரோஜனேஷன். அண்ட் இதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வெஜிடபிள் ஆயில்ஸ் இருக்குல்ல, ஸோ வெஜிடபிள் ஆயில்ஸ்ல நிறைய மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கும், அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ் கொண்டு போறதுனால அதுல இருக்கக்கூடிய மல்டிபிள் பாண்ட் எல்லாமே பிரேக் ஆகி நமக்கு சேச்சுரேட்டட் ஆயில் கிடைக்கும். ஸோ அந்த சேச்சுரேட்டட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வனஸ்மதி கீ. இந்த வனஸ்மதி கீ சிந்தசிஸ்ல இந்த ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. ஹோப் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா மறக்காம எழுதிருங்க. அண்ட் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. See you later. Bye.